ஒரு நாள் 2 பூனைகள் சேர்ந்து ஒரு வீட்டிலிருந்து ஒரு அப்பத்தை எடுத்தன. அந்த அப்பத்தை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிரிக்கும் போது ஒரு பூனை அப்பம் சரிசமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று மற்ற பூனையுடன் சண்டையிட ஆரம்பித்தது. 2 பூனைகளும் சண்டை பிடித்து களைத்து போயின. அதனால் தொடர்ந்து சண்டை பிடிக்காமல் யாரிடமாவது சென்று அப்பத்தை பங்கிடுவோம் என்று தீர்மானித்தன. அதனால் 2 பூனைகளும் அப்பத்தை பங்கு பிரிப்பதற்காக ஒரு குரங்கிடம் சென்றன. குரங்கும் அப்பத்தை சமமாக பிரிக்க ஒரு தராசை எடுத்து வந்தது. அப்பத்தை இரண்டாக வெட்டி தராசின் ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு துண்டை வைத்து நிறுத்து பார்த்தது. தராசின் ஒரு தட்டு கீழே தாழ்ந்தது. அப்பொழுது குரங்கு அந்த தட்டில் இருந்த அப்பத்துண்டை எடுத்து ஒரு கடி கடித்து தான் சாப்பிட்டு விட்டு மீதியை தட்டில் போட்டது. இப்பொழுது மற்ற தட்டு கீழே தாழ்ந்தது. அந்த தட்டில் இருந்த அப்பத்தையும் குரங்கு எடுத்து கடித்து விட்டு தட்டில் போட்டது. இப்படியே தட்டுகள் மாறி மாறி தாழ்ந்தன. குரங்கும் மாறி மாறி அப்பத்துண்டுகளை கடித்து கடித்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது. இப்படியே அப்பம் குறைவதை பார்த்த பூனைகள் தங்கள் தவறை உணர்ந்து பங்கு பிரிக்க வேண்டாம், நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று மீதமுள்ள அப்பத்தை தரும்படி கேட்டன. ஆனால் குரங்கு மீதமுள்ள அப்பம் தான் இதுவரை செய்த வேலைக்கு கூலி என்று சொல்லிவிட்டு அதையும் வாயில் போட்டுக்கொண்டது. ஒற்றுமையற்ற பூனைகள் வெட்கத்துடனும் வேதனையுடனும் திரும்பிச் சென்றன. குழந்தைகளே, ஒரு பூனையாவது கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் இத்தனை நஷ்டம் ஏற்பட்டிருக்குமா? விட்டு கொடுத்தல் பிறரிடம் நமக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும். இறைவனுக்கும் அதுவே பிடிக்கும்.